மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். இனியா விக்ரம் கிட்ட சில உண்மைகளை மறைக்கிறதுனாலேயே பல பெரிய விரிசல்கள் அவங்களுக்குள்ள உருவாகுது. ரகுவோட விஷயத்துல என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு உண்மையை விக்ரம் கிட்ட சொல்ல போறதா இனியா முடிவு பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இனியா தனக்காக எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமா வராரு விக்ரம். அம்மா கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போ அப்படின்னு இனியாவோட அப்பா சொல்ல கரெக்டா தான் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் வேண்டிட்டு இனியா ப்ரே பண்றாங்க. ஆனா அந்த நேரோடு பார்த்து விளக்கு அணைஞ்சு போகுது. அப்ப எனக்காக தான் வாங்கி வச்சிருக்கா. அப்பா, அம்மாவை கும்பிட்டு போமா. ரகு விஷயத்துல என்ன நடந்துச்சுன்னு எல்லா உண்மையும் நான் விக்ரம் கிட்ட சொல்ல போறேன். அதுக்கான தைரியத்தை எனக்கு கொடுங்க. விளக்கு அடைஞ்சிருச்சேம்மா. இந்த போட்டோல இருக்கிற பொண்ணை யாராச்சும் டிராப் பண்ணீங்களா? நான் தான் சார் டிராப் பண்ணேன். எங்க டிராப் பண்ணீங்கன்னு காமிக்க முடியுமா? உண்மையை சொல்லலன்னு வச்சுக்க, முதல்ல நான் இவ கதையை முடிக்கிறேன், அதுக்கப்புறம் உன் புருஷன் கதையை முடிக்கிறேன். நான் உண்மையை சொல்லிடுறேன். அப்படி வா வழிக்கு. தீனதயாளன் செஞ்ச குற்றத்துக்காக விக்ரம் அவரை சும்மா லெஃப்ட் ரைட் காட்டிட்டு எல்லாரும் முன்னாடியும் இழுத்துட்டு வந்து அரெஸ்ட் பண்றாரு. இது தீனதயாளன் அவரோட மனசுல ஆழமா பதியுது. என்னைக்கா இருந்தாலும் விக்ரம பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு ஒரு பெரிய வன்மத்தோட இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு கேஸ் விக்ரம்க்கு அகெயின்ஸ்டா வர என்னோட முழு டார்கெட்டும் விக்ரம் தான் அப்படின்னு ரொம்பவே உறுதியா சொல்றாரு. இன்னொரு பக்கம் ரகு இறந்த நிலையில கிடைக்க ஃபாரன்சிக் ஆபீசர்ஸ் எல்லாருமே வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. யார் நீ சொல்ல? இன்ஸ்பெக்டர் விக்ரம். எந்த ஸ்டேஷன்? வேளச்சேரி. அங்கதான் போறோம். இப்ப என்னோட டார்கெட் அந்த விக்ரம் மட்டும்தான். கமிஷனரோட பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு இனியாவும் விக்ரமும் வந்திருக்காங்க. அங்கிருந்து இனியாவை ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஒரு பக்கம் ரகுவோட அம்மா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நல்ல சிவம் வச்சிருக்கக்கூடிய ஆட்கள் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இனியாவோட கையில் வேணும்னே ஜூஸை கொட்டி விடுற மாதிரி தட்டி விட்டு அவங்கள வாஷ்ரூமுக்கு வர வச்சு அவங்கள யாருக்கும் தெரியாமல் அந்த வாஷ்ரூம்லேயே வச்சு லாக் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ஸ்டேஜில் இனியாவை கண்டுபிடிக்கிற ஒரு ட்ரைல விக்ரம் இருந்துட்டு இருக்காரு. இனியாவுக்கு லேட்டாக தான் தெரிய வருது தன்னை யாரோ இந்த ரூமில் வச்சு லாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. விக்ரம்காக கத்தி அழுகுறாங்க. இன்னொரு பக்கம் விக்ரம் கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காரு. விக்ரம் சார் அண்ட் இனியா மேம் ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வாங்க. கேர்ள்ஸ் ரெடியா இருக்காங்க. நம்ம கேர்ள்ஸோட இனியா மேமும் நிக்கிறாங்க. கமிஷனர் வீட்டு பார்ட்டி ஃபங்க்ஷன்ல ஒரு விதமான கேம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த கேம்ல இனியாவை பத்தி விக்ரம் பேசிக்கிட்டு இருக்காரு. என்னோட வாழ்க்கையில இனியா வெறும் ஒய்ஃப் மட்டும் கிடையாது, எண்ணல் பாதி அப்படின்னு பேசிட்டு இருக்க ரெஸ்ட் ரூம்ல இருந்து இது எல்லாத்தையுமே இனியா கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு வழியா டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. சீக்கிரமா போய் விக்ரம பார்க்கணும் அப்படின்னு ஓடி போற இனியாவை தடுத்து அவங்க வயிற்றுலயே கத்தியால குத்திடுறாங்க ரகுவோட அம்மா. அப்படியே ரத்த வெள்ளத்துல மயங்கி கீழே விழுகிறாங்க இனியா. இனியாவை பத்தி சொல்லணும்னா அவ என் மனைவி மட்டும் இல்ல, என்னுடைய சரி பாதி. யாராவது டோர் ஓபன் பண்ணுங்க. இனியா, உனக்கு இது கேக்குதா? விக்ரம், இனியா எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சு கத்தி குத்தோட அந்த ஸ்டேஜ் நோக்கி வரும்போது அதை பார்த்த விக்ரமுக்கு உயிரே இல்லை. இனியாவுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்கும் போது தான் தெரிய வருது தன்னை யாரோ கத்தியால வேணும்னே குத்திட்டாங்க அப்படின்னு இனியா சொல்ல அவசரமா இனியாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு விக்ரம். அப்படி ஜீப்ல போகும்போது இனியா விக்ரம் கிட்ட நான் ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு? இனியா நல்லபடியா கண் முழிச்சாங்களா? விக்ரம் கிட்ட இனியா சொல்லணும்னு நினைச்ச அந்த ஒரு உண்மை என்ன? இதை பத்தி எல்லாம் வரக்கூடிய எபிசோட்ல பார்க்கலாம். யாரோ கத்தியால குத்திட்டாங்க. நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் விக்ரம். தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.